ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ட்ரிப் நாங்கள் திருச்சிக்கு போகிறோம். எதுக்காகனா, இதோ இருக்காங்கல்ல இந்த மேடம் வந்து பரதநாட்டியம் டான்ஸர். ஆக்சுவலாக அதுக்கான ஒரு காம்படிஷனுக்காக தான் நாங்கள் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். இந்த காம்படிஷன் எங்கே நடந்துச்சுன்னா திருச்சியில் நடந்துச்சு. ஸோ சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 hours கிட்ட வரும். அந்த அன்னைக்கு நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock போல் கிளம்புனோம். டயரில் காற்று செக் பண்ணுறது அண்ட் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour போயிடுச்சு. ஸோ 5 o'clock போல் சென்னையிலேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் இவ்வளோ தூரம் ஒரு குழந்தைய வச்சுட்டு, அதாவது 3 years ஓல்ட் பாய் இருக்காங்க எனக்கு. ஸோ அவனை வச்சுட்டு எப்படி நாங்கள் காரில் மேனேஜ் பண்ணோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக செட்டப் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. அது அப்கமிங் கிளிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. யூஸ்வலாக எனக்கு கார் செட் ஆகாது. எனக்கு வந்து காரோட ஸ்மெல்லே வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே கிடைக்கலன்றனாலையும் அட் த சேம் டைம் என் ஹஸ்பண்டுக்கு லாங் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனாலையும் நாங்கள் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நான் கம்மிங் பேக் டு கிட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக மேனேஜே பண்ண முடியாது. அவங்கள அவங்க போக்கில் விட்டுறது தான் நல்லது. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்னும் போது அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறது தான் பெட்டர். ஸோ என் பசங்க த்ரூ அவுட் த ட்ராவல் மோஸ்ட்லி இப்படி தான் சேட்டை பண்ணிகிட்டே வந்தாங்க. நாங்களும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் தூங்கவும் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அவங்கள நம்ம சேட்டை பண்ண விடுறோமோ அந்த அளவுக்கு அவங்க டயர்ட் ஆவாங்க. அண்ட் அவ்வளோ நேரம் அவங்க கொஞ்சம் தூங்கவும் செய்வாங்க. லைக் ஃபோனை பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி அவங்கள சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்பி எழுந்து சேட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி தான் சேட்டை பண்ணுறது தூங்குறது அப்படின்னே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நைட் ஒரு 8 o'clock போல் நாங்கள் கள்ளக்குறிச்சி அந்த டோல் தாண்டி இந்த வசந்த பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஃபுட் எல்லாமே. ஆனால் வந்து ரொம்ப வெயிட் டைம், அதாவது வெயிட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து நாங்கள் பட்டர் நான் வாங்கியிருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி பூண்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பூண்டு போட்ட பட்டர் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அண்டு நீங்கள் இந்த திருச்சி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி டோல் பிளாசா தாண்டின உடனே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, நிறைய வெரைட்டி, அதாவது வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல், பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேயே நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஹோட்டல்ஸ் கிட்ட இங்கேயே இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. பட் இதை தாண்டி போனோன்னா ரொம்ப தூரம் கழித்து தான் வந்து இந்த 99 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற கெஃபே வந்து வரும். வசந்த பவனில் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கே ஒரு 20 minutes கிட்ட பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கும் மேலே ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் வந்து நாங்கள் லைட்டாக சாப்பிடலாம் அப்படி தான் வெஜ் ரெஸ்டாரண்ட் போனோம். பட் ஆர்டர் பண்ண இட்லி கொண்டு வரத்துக்கே ரொம்ப நேரம் பண்ணாங்க. அதனால தான் பட்டர் நான் போயிட்டோம். அதுக்கப்புறம் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ட்ராவல் கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இது அடுத்த நாள் மார்னிங் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஏஜ், அவங்க வந்து இவ்வளோ ஆக்சசரிஸ் தலையில் சுமைக்கணும் ஃபார் லாங்கர் டைம். ஸோ அன்னைக்கு என்னால் ப்ராப்பராக ஹேர் ஸ்டைல் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா ரொம்பவே அவசரமாக கிளம்புனதுனால கேமரா ஹேண்டில் பண்ணி இவங்களையும் கலப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்பியும் வந்து அவளோட ஹேர் டூ அண்ட் மேக்கப் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஸோ தட் உங்களோட கிட் வந்து இஃப் உங்களோட குழந்தை வந்து கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தால் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு ஹேர் டூக்கோ இல்லை ஒரு மேக்கப்புக்கோ நம்ம வந்து 2000 கிட்ட செலவு பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி செலவு பண்ணி ஒருத்தவங்க பண்ண மேக்கப்பை பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் வந்து ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்ததை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பரதநாட்டியம்னா நம்ம கொரியோகிராஃபிக்கு செலவு பண்ணுவோம், மேக்கப்புக்கு செலவு பண்ணுவோம், ஹேர்டூக்கு செலவு பண்ணுவோம். ஸோ கொரியோகிராஃபி செலவோ இல்லை ட்ரெஸ் ரெண்ட் எடுக்கிற செலவோ நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் இந்த மேக்கப் செலவோ இல்லை ஹேர்டூ பண்ணுற செலவோ வந்து நம்மளால் இந்த மாதிரி நம்மளாக கற்றுக்கிட்டு அதை நம்ம சேவ் பண்ண முடியும். அதுக்காக உங்களுக்கு வேணும்னா இந்த மேக்கப் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர்டூ நான் எப்போவுமே பண்ணிவிடுவேன். மேக்கப் வந்து பண்ணிட்டோன்னா அது ஸ்டே ஆகணும் இல்லையா, அதனால வந்து ஃபஸ்ட்டு ஹேர்டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மேக்கப்புக்கு மூவ் ஆகுவேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு உச்சி முடியிலேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரவுண்டாக கரெக்டாக நம்ம கூட எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா குழந்தை வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல்லையும் இருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்னாச்சும் அவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும். அதனால் நம்ம பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். அந்த கோடு எடுக்கும்போது கரெக்டாக ஒரு முடி முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி எடுக்காமல் இந்த சர்க்கிளை கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் போட்டுட்டு ஒரு கயிறு வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கயிறு வச்சு செக்யூர் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹேரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. அப்போ தான் வந்து அந்த ரிங்கு தெரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வேறு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணல, அதனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜடபில்லை வச்சுருவோம். இதுக்கு வந்து நாங்கள் இந்த செட்டு புதுசாக வாங்கினப்பயே ஃபஸ்ட்டு இவளுக்கு ஹேர் டூ பண்ணவங்க இதில் கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. அதை நான் பிரிக்கவே இல்லை. ஸோ இந்த கயிறை யூஸ் பண்ணி 2 பக்கமும் ரிங்கில் வந்து சேர்த்து நான் கட்டி விட்டுருவேன். ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த கயிறு வந்து நம்ம அரைநான் கயிறு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதில் வந்து சிந்தட்டிக்கும் இருக்குது, காட்டனும் இருக்குது. காட்டன் நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. சிந்தட்டிக் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்காது. காட்டனில் நம்ம பண்ணும்போது டைட்டாக இருக்கும். அண்டு நீங்கள் காட்டனில் வந்து ரெட்டை முடி போடுறீங்க அப்படின்னா அதை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிந்தட்டிக் வந்து கழட்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சிந்தட்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த கயிறை வந்து அந்த ரிங்கில் இன்சர்ட் பண்ணும்போது லைட்டாக அங்கங்கே களையிற மாதிரி தான் இருக்கும் ரிங்கு மேலே இருக்க முடி. பட் நம்ம அதை வந்து லேட்டர் பூ வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் சரியாக வரலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் நம்ம ஜடபிள்ளையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்ட உடனே இதுக்கு மேலே நம்ம நார்மலாக பின்னி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். இதோட கிரிட்டிக்கல் பார்ட்டே நம்ம மேலே வந்து அந்த போடுற கொண்டை மட்டும்தான். ஸோ அது போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம வந்து பின்னி விட்டுடலாம். ஹேர் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப லாங்காக இல்லாததுனால நான் ஜவுரி வைக்கிறேன். ஏன்னா பரதநாட்டியத்துக்கு ஜவுரி வச்சாதான், அதாவது லாங் ஹேர் இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் ஒரு 2-3 பிரைட் போட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனை சேர்த்துருவேன். ஜவுரி முடியை எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வந்து நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஆடும்போது கரண்டெல்லாம் விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேலுக்காக சேர்த்துக்கிறது பெட்டர். கீழே குஞ்சலம் சேர்த்துடலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஏன்னா ரொம்ப குதிச்சு ஆடும்போது அவங்களுக்கு வந்து அது கீழே கழண்டு விழுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 பிரைட்ஸ் முன்னாடி இருக்கும் போதே வந்து குஞ்சலம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் எப்போவுமே வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் குஞ்சலம் கட்டின இடத்துலையும் வந்து எக்ஸ்ட்ராவாக கயிறு போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருவேன். அப்போ கழலாது. கட்டி முடித்தோன்னே இந்த மாதிரி உதிரி பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தேவை. ஸோ 1 by 1 எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட் ஸ்டிக் தான். நான் இந்த மிஃபி பிராண்டோட பேண்ட் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஸோ என் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் இருக்கனால ஷேட் நம்பர் 26 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஆன் டைப்பில் இருக்கும். சும்மா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மேக்கப் இந்த நேரத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் நான் எப்பவுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். பட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேண்ட் ஸ்டிக் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். கொஞ்சம் நிறையாவே போடுங்க. ஏன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும். அதுக்காக கொஞ்சம் நிறையாவே போடுங்க. மேக்கப் பண்ணும்போது மேக்கப் பண்ணுறவங்களுக்கும் அந்த மேக்கப்பை போட்டுக்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 பொறுமை தேவை. ஏன்னா இது மேக்கப்பும் சரி ஹேர்டும் சரி மொத்தமாக சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆகும். எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுறவங்களும் மேக்கப் போட்டுக்கிறவங்களும் பொறுமையாக இதை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மேக்கப் நீட்டாக வரும்.
ஸோ பேன் ஸ்டிக் ஆல் ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெக்கில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த மேக்கப்பை நீங்கள் ஒரு குழந்தைக்கு போடுறீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களால இவ்வளோ பொறுமையாலாம் காமிக்க முடியாது. பவுடர் அடிக்கும் போதே கொஞ்சம் கடுப்பாவாங்க. அப்படின்னும் போது இதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு பொறுமை தேவைப்படுது. ஆப்வியஸாக குழந்தை அந்தளவு காமிக்க மாட்டாங்க. முகத்தை சுருக்கிறதுக்கான, அதாவது தோல் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. சுருக்கம் விழுந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து ஸ்மூத் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து மேக்கப் நல்லா நீட்டாகவே இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஐக்கு கீழே இருக்கிற ஐ பேக் கிட்ட வந்து மேக்கப் வந்து சரியாக இருக்காமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைய கொஞ்சம் மேலே பார்க்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி பொறுமையாக வந்து ஸ்மூத் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு மேக்கப் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நெக்குக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நெக் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். ஃபேஸ் ஒரு கலரு, நெக் ஒரு கலருன்ற மாதிரி அசிங்கமாக இருக்கக்கூடாது. ஆல்சோ காதுக்கும் இந்த பேன் ஸ்டிக் அண்ட் பேன் கேக் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பரதநாட்டியம் மேக்கப்புக்கான லுக்கே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸ்லேயும் மேக்கப் போடுறீங்களோ அதே அளவுக்கு கழுத்துக்கும் போடுங்க. அண்ட் ஆல்சோ த்ரோட்டுக்கும் சின்னுக்கும் நடுவில் இருக்கிற பகுதியிலையும், அதாவது இந்த ஜா லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து நல்லா கவர் பண்ணுங்கள் மேக்கப் வச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பேன் கேக். அதுவும் மிஃபி பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்கும். ஒரு குட்டி ட்ரே மாதிரி இதுலேயே இருக்குது பார்த்தீங்களா. இது கூடவே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு, அப்கமிங் கிளிப்பில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கணும். மொத்தையாக பண்ணக்கூடாது. புழிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம அந்த பவுடரில் மேலே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து ஃபேஸில் போடணும். நீங்கள் இது போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸில். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேன் ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பேன் கேக் அது மேலேயே போடும்போது ஃபேஸே வந்து என்ன சொல்கிறது, க்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக் ஷியோர் நீங்கள் வாங்குகிற அந்த ஷேடு உங்களோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ கடையில் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேன் கேக் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். அதை காய விடுறதுக்காக வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. ஸோ டைம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி மினி ஹேண்ட் ஃபேன் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போன்னு மட்டும் இல்லை, மேக்கப் ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் டான்ஸ் ஆட போகிற இடம் வந்து ரொம்ப வெக்கையான இடம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மினி ஃபேனில் வந்து 5 மோட்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து ஃபேனை ஸ்லோ வச்சுக்கலாம், இல்லை ஹையாக வச்சுக்கலாம். நல்லாவே காற்று வரும். இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் வாங்கியிருக்கேன். இது 800 சம்திங் தான். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். ஒன்ஸ் இந்த பேன் கேக் நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து பனானா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பவுடரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதை விட ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ தட் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அண்டு நீங்கள் மேக்கப் பண்ணும் போது வந்து பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம், இந்த பவுடர் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் போட வேண்டியது ப்ளஷ். குழந்தைய வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த சீக் போனில் போடணும். சீக் போனில் ஸ்டார்ட் பண்ணி நெத்தி முடிகிற இடம் வரலாம் நீங்கள் போடணும். ஸோ தட் அது நல்லா ஹைலைட்டடாக தெரியும். நான் வச்சுருக்க இந்த பிராண்ட் நல்லா பிக்மெண்டடாக இருக்கனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக யூஸ் பண்ணாலே நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதை டைரெக்டாக வந்து நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மேக்கப் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம சீக் போன்லேருந்து நெத்தி முடிகிற வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் மேக்கப் வந்து நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ப்ராசஸை தான் வந்து பிலீவ் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே மேக்கப் பண்ணும் போது இந்த மிடில் ஆஃப் த ப்ராசஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். இந்த மேக்கப் லுக்கு முடிக்கும் போது தான் அதோட அவுட்புட் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் போக போக நீங்களே அதோட அவுட்புட் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோ தான் போட போகிறோம். நான் வந்து இவளுக்கு பிளாக் தான் வந்து எப்பவுமே போடுவேன். இந்த பேலட்டில் 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும்.
கூடவே வந்து ப்ரஷ் அதுவே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பூலி வச்சு ஐப்ரோவில் இருக்க ஹேரை வந்து நல்லா கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா டார்க்கர் ஷேட் ஆஃப் பிளாக் தான் நான் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோ ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அதுக்குன்னு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம போட்டோன்னா அழகாக இருக்கும். இவளோட ஐப்ரோ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்றனால அவளோட ஐப்ரோ இருக்க ஷேப்லேயே நான் பண்ணி விட்டுட்டேன். பட் வந்து கண்ணுக்கு தாண்டி முடியணும் எப்பவுமே ஐப்ரோ, அப்போ தான் அது கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும். அதனால் அவளோட ஐப்ரோ சைஸ்க்கே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கண்ணுக்கு தாண்டி கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ ஷேடோ தான் போட போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஐ ஷேடோ பேலட்டும் அண்ட் இந்த மாதிரி நியூட் ஷேட் பேலட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி அவளுக்கு போகிற ட்ரெஸ் என்னென்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்போ. ஸோ ரெட் கலர் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்றனால நான் பிங்க் கலர் நல்லா டார்க்காக போட்டு விட்டுருக்கேன் ஐ ஷேடோவில். நெக்ஸ்ட்டு ஐலைனர். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்து ஐலைனர் தான். இதில் நம்ம சொதப்பிட்டோன்னா மொத்த மேக்கப்பும் முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஐலைனர் அழிக்கும் போது மற்ற மேக்கப்பும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகும். அதனால ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். அட் த சேம் டைம் கரெக்டாகவும் பண்ணணும். ஸோ கண் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 0.1 இன்ச் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபிஷ் ஷேப்பில் வந்து நம்ம ஐலைனர் போடணும். நான் எப்போவுமே 2 கண்லேயும் மேலே ஃபஸ்ட்டு ஐலைனர் போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரலும் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போவேன். ஏன்னா மேலே வந்து ஐலைனர் போட்டு உடனே கீழே போடுறதுக்காக கண்ணை திறந்தாங்கன்னா மேலே ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, ஐலைனர் போடுறதுலாம் ரொம்ப பேசிக் தான். பட் நீங்கள் வந்து உங்களோட குழந்தை இப்போ தான் பரதநாட்டியத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இவ்வளோ கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பட் இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. என் குழந்தைக்கு நான் பண்ணதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஐலைனர் வச்சு அது காயிற இந்த நேரத்தில் நான் வந்து லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன் டு ஹைலைட் சம் சீக் போன்ஸ் அதெல்லாம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் போதும். நிறைய போட்டுட்டோன்னா ஃபேஸில் இருக்க அந்த பேன் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாமே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே இதை கையில் தனியாக எடுத்துக்கோங்க. டைரெக்டாக ஸ்கின்னில் போடாதீங்க. கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்கின்னில் போட்டிங்கன்னா அந்த மேக்கப் எல்லாமே அழியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு அது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம அந்த ஹைலைட்டர் இருக்க இடம் மட்டும் ஹைலைட்டர் மட்டும் தெரியும், பட் பின்னாடி ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்கும். ஸோ தனியாக கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கங்கே டேப் பண்ணி விடுங்க. சீக் போன்ஸில் நெத்தியில் டேப் பண்ணி விடுவேன். சின்லையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோஸில் போடணும். மேக் ஷுர் ரொம்ப லைட்டாக டேப் பண்ணுங்கள். தயவுசெய்து ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக ரப் பண்ணிடாதீங்க. மற்ற மேக்கப் எல்லாத்தையும் அது வழித்து எடுத்துரும். ஸோ லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஹைலைட்டர் நம்ம அப்ளை பண்ணியிருந்த கேப்பில் ஐலைனர் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ பேக் டு ஐ மேக்கப். கீழே இருக்கிற பார்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காஜல் யூஸ் பண்ணோம். பொதுவாகவே இந்த ஐ மேக்கப் முடிச்சிட்டாலே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்பவே வந்து க்ரூஷியலான பார்ட், டஃப்பான பார்ட்டும் கூட. ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்னீஸ் பண்ணிட்டாங்களாலோ இல்லை நம்ம ஸ்னீஸ் பண்ணிட்டாலாலோ ஃபுல்லாகவே அங்கங்கே ஆகிடும். ஸோ மொத்தத்தையும் கழிச்சு மேக்கப் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஐ மேக்கப் முடிச்சிட்டாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஜல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா மஸ்காரா. என் பொண்ணுக்கு ஐ லேஷஸ் நல்லாவே இருக்கும். பட் நம்ம ஐ ஷேடோலாம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதோட அந்த கலர் எல்லாமே ஐ லேஷஸில் இருக்கும். அது போகிறதுக்காக நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப் பார்ட்டு. ஸோ லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போடணும். அப்போ தான் வந்து ரொம்பவே டிஃபைன்டாக அழகாக தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லிப் லைனர் வந்து நல்லா டார்க்கர் ஷேடில் இருக்கணும். நான் இவளுக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் நான் ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் காமிச்சு கொடுக்கும் அண்ட் அழகாக இருக்கும். நீங்கள் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
நெக்ஸ்ட்டு பொட்டு. ஸோ பொட்டு வந்து நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்கி வச்சுருக்கேன். பட் இந்த பிராண்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சிந்தூர் நல்லா ஸ்டிக் ஆக மாட்டுது. பட் இப்போதைக்கு இதுதான் இருக்குன்றனால அதை யூஸ் பண்ணுறேன். கோபுரம் ஷேப்பில் இருக்கிற பொட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பொட்டு வச்சதுக்கப்புறமா சாந்து யூஸ் பண்ணி அழகாக வந்து ஒரு லைன் போட்டு விடுறேன். மறக்காமல் திருஷ்டி போட்டு வச்சுருங்க. ஏன்னா அந்த மேக்கப்லாம் முடித்தோடனே அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க, கண்ணு பற்றக்கூடாது. அதனால் இப்போ நம்ம ஹேர் அந்த பூ எல்லாத்தையுமே வச்சிடலாம். எப்போவுமே பரதநாட்டியமில் வந்து நம்ம ரியல் ஃப்ளார் யூஸ் பண்ணக்கூடாது. இது எனக்கு என் பொண்ணு இந்த ஆர்ட் ஃபார்மில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பூவில் இருக்க அந்த கயிறு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அதை பின்னு குத்தி செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பூவை வந்து திரும்பி அந்த கொண்டை மேலே போட்டு திரும்பி 2 பின்னு போட்டு 2 சைடும் செக்யூர் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு இந்த கனகாமரம் இருக்க மாதிரியான பிளாஸ்டிக் ஃப்ளவரையும் சேர்த்து நான் கயிறு மட்டும்தான் யூஸ் பண்ணி குத்துறேன். ஸோ தட் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்றனால. நெக்ஸ்ட்டு நம்ம நெத்திச்சுடி வச்சிடலாம். ஸோ நெத்திச்சுடி வைக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நான் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். லைக் நீடில் வச்சு போடுவாங்க. பட் அந்தளவுக்கு போவேணாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வச்சுருக்க கயிறுலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிங் போட்டோம் பார்த்திங்களா, அது உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஜடபில்லைக்குள்ளே விட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஜடபில்லைக்குள்ளே விட்டு 2 ஹேர் பின் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம பண்ணணும், இல்லைனா சரியாக வராது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க துண்டு முடி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 பக்கமும் வந்து கயிறு கோத்து வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம ஜடைக்கு அடியில் விட்டு கட்டி விட்டுறணும். அப்போது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதே மாதிரி ஒரு கயிறு யூஸ் பண்ணி சூரியன் சந்திரன் 2த்தையும் அதில் கட்டி ஜடைக்கு கீழே கட்டி விட்டுறணும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அண்ட் அது கூடவே வந்து நீங்கள் ஹேர்பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமான ஃபுல் ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது வந்து நாங்கள் திருச்சியில் என் பொண்ணு டான்ஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண இடத்தோட அந்த ஆடிட்டோரியத்தோட ஃபுட்டேஜ் தான். ஆக்சுவலாக இந்த இடத்தோட பேர் வந்து மொரைஸ் ஆடிட்டோரியம். ஸோ இந்த காம்படிஷனை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 2 ரவுண்ட் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பாப்பா ப்ரிலிம்ஸ்லேயே வந்து செலக்ட் ஆகலை. பட் தட்ஸ் ஓகே. இதுதான் அவளோட 2வது ஸ்டேஜ். பரதநாட்டியம் காம்படிஷனோட எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அண்ட் அவள் வந்து மற்றவங்கெல்லாம் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த காம்படிஷன்லேயே அவளை சேர்த்து விட்டது. அதுக்கும் மேலே அவள் ஆசைப்பட்டா இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு அவள் ஆசைப்பட்ட மாதிரி பார்ட்டிசிபேட்டும் பண்ணான். காம்படிஷன் முடியறதுக்கு ஈவினிங் ஒரு 6 போல் ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே போய் ரூமில் பார்த்தது தான் அடுத்த நாள் காலையில் எழுந்து ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு போனோம். ஸோ திருச்சியூரில் வந்துட்டோம், சாமி பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரியான கூட்டம் கோவிலில். கிட்டத்தட்ட ஒரு 500 to 700 பேர்கிட்ட இருந்தாங்க கோவிலில். எங்களுக்கு முன்னாடியே ஒரு 500 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு கிளம்புனோம். அண்ட் கம்மிங் பேக் டு த காம்படிஷன், எவ்ரி இயர் திருச்சியில் இந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்கள் வந்து 1500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறமா வேறு எந்த சார்ஜஸுமே கிடையாது. பட் நம்ம குழந்தை கூட போகும்போது 1 பர்சன் நம்ம குழந்தை கூட இருக்கலாம். அந்த 1 பர்சனுக்கு ஃபுட் ஃப்ரீ, லைக் லஞ்சோ இல்லை டின்னரோ ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் தென் ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகாத குழந்தைங்களுக்கு கூட ஒரு மொமெண்டம் அண்ட் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் அது ரொம்பவே அப்ரிஷியேட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் தே காட் தட் மொமெண்டம் இன் தேர் ஹேண்டில். அதனால எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காம்படிஷன் நாங்கள் எப்பயுமே, அதாவது ப்ரீவியஸாக இன்னொரு காம்படிஷன் பாப்பா அட்டென்ட் பண்ணியிருந்தா, அதில் இருந்ததோட ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவலில் போன குழந்தைங்களுக்கு இன்னும் டஃப்பான சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இதில் ஒரு 160 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 32 குழந்தை தான் செகண்ட் லெவலுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஏஜ் கேட்டகரி பார்த்தோன்னா 6 years to 12 years,
6 இயர்ஸ் குழந்தை ஆடுறதுக்கும் 12 இயர்ஸ் குழந்தை ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேட்டகரி மட்டும் கரெக்டாக பிரிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவல் போன குழந்தைங்களுக்கு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்களும் வந்து உங்கள் குழந்தை கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்கள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். லைக் அவங்க செகண்ட் லெவல் போன குழந்தைங்க கிட்ட வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. லைக் ஒரு பாட்டு எடுத்தால் அந்த பாட்டு எந்த கடவுளுக்கான பாட்டு, அண்ட் அதோட ராகம் என்ன, தாளம் என்ன, கம்போசர் யார், அண்ட் அந்த பாடல் வரிகளோட அர்த்தம் என்ன. ஸோ நிறைய முத்ராஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ அடவுகள் அவங்க டான்ஸில் யூஸ் பண்ணுறது, அதுக்கான அர்த்தம் எல்லாமே கேட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய இந்த மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சாங் பற்றின நாலேஜ் வரும். ஏன்னா அவ்வளோதான், கோவிலுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்து நைட்டு ஒரு 10 மணி போல் நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பினோம். மார்னிங் 4 o'clock நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். நாங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே கிட்ஸ் எல்லாமே தூங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போச்சு. ஏன் நான் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் கண்ணு முழிச்சு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு பரதநாட்டியம் மேக்கப் அண்ட் ஏர் டூ அண்ட் சம் காம்படிஷன் பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.